Welcome to our YouTube channel. எலினோர் and the Unity of the Wild. ஒரு காலத்தில் பரந்த மற்றும் கட்டுப்படுத்தப்படாத வனப்பகுதியில் இயற்கையுடன் இணக்கமாக செழித்து வளர்ந்த பல்வேறு வகையான காட்டு விலங்குகளின் சமூகம் இருந்தது. இந்த மந்திரமான நிலத்தில் தைரியம், நட்பு மற்றும் உயிர் வாழும் கதைகள் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டன. வனாந்தரத்தின் மையத்தில் எலினார் என்ற புத்திசாலி வயதான யானை இருந்தது. அதன் வலிமை மற்றும் இணையற்ற ஞானத்திற்கு பெயர் பெற்றது. எலினோர் விலங்குகளிடையே ஒரு இயற்கையான தலைவராக இருந்தார். அவரது நேர்மை மற்றும் கருணைக்காக அனைவராலும் மதிக்கப்பட்டார். ஒரு நாள் அருகிலுள்ள காட்டிலிருந்து ஒரு அச்சுறுத்தல் பற்றிய எச்சரிக்கை வந்தது. கிரேபேக் என்ற தந்திரமான ஆல்பா ஆண் தலைமையில் ஒரு கடுமையான ஓநாய்கள். வனப்பகுதி முழுவதும் அச்சம் பரவியதால் எலினார் மற்ற விலங்குகளை ஒன்றிணைத்து பொதுவான எதிரிக்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்க அழைப்பு விடுத்தார். குறும்புத்தனமான குரங்குகள் தங்கள் சுறுசுறுப்பையும் திறமையையும் வழங்கின. அழகான மான்கள் தங்கள் வேகத்தையும் கூர்மையான புலன்களையும் வழங்கின. புத்திசாலித்தனமான நரிகள் தங்கள் தந்திரமான உத்திகளை வழங்கின. ஒன்றாக விலங்குகள் ஓநாய்களை முறியடித்து தங்கள் அன்பான வீட்டை பாதுகாக்க ஒரு திட்டத்தை வகுத்தன. எலினார் தனது பரந்த அனுபவத்துடன் அடர்ந்த காடுகள் மற்றும் துரோக நிலப்பரப்பு வழியாக தனது நண்பர்களுக்கு வழிகாட்டி குற்றச்சாட்டுக்கு தலைமை தாங்கினார். ஓநாய்கள் நெருங்கி வந்தபோது ஒரு கடுமையான போர் ஏற்பட்டது. விலங்குகள் தங்கள் நிலப்பரப்பை பாதுகாக்க தைரியமாக சண்டையிட்டன. ஒரு உச்சகட்ட மோதலில் எலினார் புத்திசாலித்தனம் மற்றும் வலிமையின் போரில் கிரேபேக்கை எதிர்கொண்டார். அவரது தந்திரமான தந்திரோபாயங்கள் இருந்தபோதிலும் எலினரின் ஞானமும் உறுதியும் மேலோங்கியது. மேலும் ஓநாய்கள் இறுதியில் மீண்டும் நிழல்களுக்குள் தள்ளப்பட்டன. விலங்குகள் தங்கள் வெற்றியில் மகிழ்ச்சியடைந்தன. துன்பத்தை எதிர்கொண்டு தங்கள் ஒற்றுமையையும் துணிச்சலையும் கொண்டாடின. அன்றிலிருந்து வனாந்தரத்தின் மிருகங்கள் சமாதானத்துடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ்ந்தன. அவை ஒன்றிணைந்து தங்களுக்கு வரக்கூடிய எந்த அச்சுறுத்தலையும் விட வலிமையானவை என்பதை அறிந்தன. எனவே எலினோர் மற்றும் அவரது தைரியமான நண்பர்களின் புராணக் கதை தொலைதூரத்தில் பரவியது. குழுப்பணி, பின்னடைவு மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் ஒற்றுமையின் சக்தி ஆகியவற்றின் காலமற்ற கதையுடன் அதைக் கேட்ட அனைவருக்கும் ஊக்கமளித்தது.